நண்பர்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நம்ம ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் நிறைய சவால்களை சந்திக்கிறோம். ஆனால் நம்மளோட வாழ்க்கையோட வெற்றி அப்படின்றது அந்த சவால்களை எப்படி சமாளிக்கிறோம் அப்படின்றதுல தான் இருக்குது. ஜே.கே. ரவுலிங் ஹாரி பாட்டர் சீரீஸ் இருக்கு இல்லையா, அந்த புக்கை எழுதினவங்க. அவங்க அந்த புக்கை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு எத்தனை தடவை தோல்விகளை சந்திச்சாங்க தெரியுமா? கிட்டத்தட்ட 12 டைம்ஸ் அவங்களோட மனுஸ்கிரிப்ட் ரிஜெக்ட் பண்ணாங்க பப்ளிஷர்ஸ். அதுக்கு பிறகு ப்ளூம்ஸ்பரியில் அவங்களுடைய அந்த ஃபர்ஸ்ட் புக்கை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு அக்செப்ட் பண்ணாங்க. அந்த ஃபர்ஸ்ட் புக்கே ரொம்ப சேலாச்சு அண்ட் ஜே.கே. ரவுலிங் அவங்க பில்லியனியர் ஆயிட்டாங்க. அதுக்கு பிறகுதான் ஹாரி பாட்டர் சீரீஸ் எழுதினாங்க. இவங்க மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி நிறைய பேரை சொல்லிட்டே போகலாம். நெல்சன் மண்டேலா, எலான் மஸ்க், இவங்கெல்லாம் நிறைய தோல்விகளை சந்திச்சு அதுல இருந்து மீண்டு எழுந்து வந்து சாதிச்சவங்க. நிறைய பேர் நம்மளை சுத்தி இருக்காங்க. இவங்க எல்லாரும் சாதனை செஞ்சதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? எவ்வளவு பெரிய சவால்கள் வந்தாலும் சரிங்க, அதுல இருந்து பின்வாங்காம தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் உண்மையான வெற்றி. நம்ம எவ்வளவு சவால்களை சந்திச்சாலும் சரிங்க, நம்மளால எதையுமே அடைய முடியாது அப்படின்ற ஒரு நினைப்பே வந்தாலும் சரி, நிலையே வந்தாலும் சரி, விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் மீண்டும் மீண்டும் முயற்சிக்கணும் அப்படின்ற எண்ணமும் நம்மளை முன்னேற்றத்தை நோக்கி எடுத்துட்டு போகும். நம்மளோட எண்ணங்களை தவிர நம்மளை யாராலையும் எந்த ஒரு ஆக்ஷன்னாலையும் நிறுத்தவே முடியாதுங்க. அடுத்தவங்க சொல்றத கேட்டு நம்ம தோத்துருவோமோன்னு பயந்து நம்ம அதை செய்யாது வேற ஒரு டிசிஷன் எடுக்கும்போது தான் நம்ம ஃபெயிலியரை சந்திக்க வேண்டி வரும். அப்படி அல்லாமல் என்னோட இலக்கு சரிதான், நான் அதை எத்தனை ஃபெயிலியர் வந்தாலும் திரும்ப திரும்ப முயற்சி பண்ணிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு முயற்சி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். எப்பவுமே உங்களோட கனவுகளை நீங்கள் இலக்குகளாக மாற்றுங்க. அது எவ்வளவு பெருசாக இருந்தாலும் சரி, அது சாத்தியமே இல்லாததா இருந்தாலும் சரி, அந்த கனவுகள் கட்டாயம் உங்களை சாத்தியமாக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு போகும். ஒரு பழைய படத்துல நாகேஷ் அவர் சொல்லியிருப்பாருங்க, பிரச்சனைங்கிறது கண்ணு கிட்ட வச்சு பார்த்தா பெரிய கல் சைஸ்ல தெரியும், தூரமா வச்சு பார்த்தா சின்னதா தெரியும். அது மாதிரி தான், அது ரொம்ப உண்மையான ஒரு வார்த்தை. எவ்வளோ பெரிய சேலஞ்சஸா இருந்தாலும் சரி, அதை ரொம்ப கிட்ட வச்சு பார்த்து பயந்து போய் அதுல இருந்து பின்வாங்காம அதை தூரமா வச்சு பார்த்து படிக்கெல்லாம் மாத்தி அதுல ஏறி டிராவல் பண்றதுக்கு நம்ம கத்துக்கிடணும். ஒரு தோல்வியிலையும் நம்மளுக்கு ஒரு லெசன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்குங்க. எப்போ தோல்வி அடைஞ்சாலும் சரி, அதை தோல்வியா பார்க்காம அதுல என்ன நம்மளுக்கு லெசன்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்றத பார்த்து அதை நோட் பண்ணிக்கிடணும். இதை எல்லா லெசன்ஸையும் கால்குலேட் பண்ணும்போது நம்மளால சக்சஸை ஈஸியா அடைய முடியும். இது நம்மளுக்கு ஒரு அனுபவமா இருக்கும். என்னைக்குமே தோல்வி அப்படின்றது ஒரு சிறந்த வழிகாட்டி. உங்களோட வாழ்க்கையில உள்ள எல்லா சவால்களையும் நெருக்கடிகளையும் வெற்றியா மாற்றக்கூடியது உங்ககிட்ட மட்டும்தாங்க இருக்கு. உங்களுடைய எண்ணங்கள்லையும் உங்களோட தன்னம்பிக்கையிலையும் உங்களுடைய விடாமுயற்சியிலையும் தான் இருக்கு. அதனால நெவர் எவர் கிவ் அப். உங்களோட முயற்சியை விடாது பண்ணுங்க. வெற்றி உங்களுக்கே. வாழ்த்துக்கள்.